அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அப்படி கல்வி உதவி தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல் மூலமா ஒவ்வொரு வருஷமும் மாணவ, மாணவிகள் தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி உதவி தொகைங்கிறது வாங்கிட்டு வர்றாங்க. நம்மளும் வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்கோ, அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் குடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில இப்ப நம்ம வந்து எந்த ஸ்காலர்ஷிப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் பை ஸ்கேஃப்லர் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது யாருக்கு தரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு முடிச்சு இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேஃப்லர் இந்தியா ஹோப் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2026ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 இருந்து ஸ்காலர்ஷிப்ங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தர்றாங்க. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வருடம் ரூ. 50,000 வந்து ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. இவங்க படிப்பு ஆரம்பிச்சிருந்து படிப்பு முடிகிற வரைக்குங்க. ஸோ இந்த ஸ்கேஃப்லர் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மெஷினரிஸ் ரிலேட்டடா, அதாவது வாகனங்கள் ரிலேட்டடான இன்ஜின், அதே மாதிரி வந்து சேஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்குறவங்க தான் இந்த ஸ்கேஃப்லர் இந்தியா. இவங்க வந்து பொருளாதார ரீதியா பின்தங்கின மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் தரணும், கல்வி உதவி தொகை தரணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இது அப்ளை பண்றதுக்கான முக்கியமான தேதி பார்த்துக்கோங்க, 15 ஆகஸ்ட் 2026. எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமா இருந்தாலுமே அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் டேட் வந்து பார்க்கறது இல்ல. இந்த லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு கேட்கறாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டுங்கிறது இதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இவங்க என்ன மெயினான கிரைட்டீரியா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தர்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த வருஷம், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சு இந்த வருஷம் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. இவங்க குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்புல 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். முக்கியமா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரதா சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸோட இன்கம்ங்கிறது ஒரு வருடத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணுங்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தரதா சொல்லியிருக்காங்க. வருடத்திற்கு 50,000 சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபாய் வந்து தரப்போறாங்க. இதை அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைங்க, ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும், அது மாதிரி பேரண்டோட இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் தரணும், பேங்க் பாஸ்புக் கொடுக்கணும், கிளாஸ் 10th அண்ட் கிளாஸ் 12ஓட மார்க் ஷீட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், அட்மிஷன் லெட்டர், காலேஜில் நீங்கள் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் லெட்டருக்கு வந்து கொடுக்கணும், இப்போ அதுபோக கல்லூரியில் ஃபீஸ் கட்டினதுக்கான ரிசிப்ட்டுங்கிறது கொடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நிறைய பேருக்கு அதுதான் டவுட். நீங்கள் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பெயரை கூகுளில் போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்குக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குங்க. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்ல போய் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நான் என்னோட வீடியோஸில் கண்டினியூஸாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற முதல் ஸ்காலர்ஷிப்பே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து இவங்க வந்து பொய்யா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இதே ஸ்காலர்ஷிப்ஸை வந்து ஒவ்வொரு வருடமும் மாணவ மாணவிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்துலேருந்து முயற்சி பண்ணி 3வது வருடம் 4வது வருடத்துல ஸ்காலர்ஷிப் கிடைச்ச மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30 ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் திடீர்னு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன், இது வந்து கிடைக்கல, இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்ல வேண்டாம். தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆரம்பித்து 4 வருடத்துக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாதான் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இல்லை முதல் வருடமே கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.